மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பல பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி நமக்கு இமெயிலே ஆகட்டும், வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், இல்லை மெசேஜில் ஆகட்டும், அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தோல்வி இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த ஃபெயிலியர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, என்னையால் தாங்கவே முடியல, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இல்லை நான் ஈவன் எனக்கு வாழ்க்கையவே கூட முடிச்சுக்கலாமாங்கிற ஒரு மனசில் போராட்டம் இருக்குது. அப்படி பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்களில் அடிக்கடி நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள். அதேபோல் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதேபோல் நிறைய பேர் நம்மளுடைய ஆலோசனைக்கு வர்றாங்க. இதில் முக்கியமான விஷயம், அட் த எண்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எதுவுமே எப்போவுமே மேஜிக் போல் ஒரு மாய மந்திரத்துலேயோ இல்லது அதிசயத்துலேயோ ஒரு மிராக்கிள்லையோ ஒரே நைட்டில் ஒரே வினாடி வாழ்க்கையை மாற்றவே முடியாது. இது இம்பாசிபிள். அதுதான் ஹியூமன் லைஃப் வாழ்க்கை லெவலில் ஒரு நேச்சர், இயற்கை. உங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டம், நஷ்டம், உடல் வியாதி, இல்லது ஒரு மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்கும், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்விக்குறிகள் பல நேரங்களில் நம்மளை போட்டு வாட்டி எடுக்கலாம். ஏன் நமக்கு மட்டும் இந்த இழப்பு, ஏன் நமக்கு மட்டும் இந்த சோகம், நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதா, இல்லை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே பல நேரங்களில் படுவோம். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு 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 என்னன்னு சொன்னால், நம்ம அந்த வழியை கடந்து போக வேண்டும். அதுதான் நியதி. அதை விட்டால் வேறு வழி எதுவுமே இல்லை. அதுதான் ஒன்லி சொல்யூஷன். நீங்கள் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அடுத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈஸியாக தெரியலாம். அவங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு வெற்றி வந்துருச்சு, ஒரு ஈஸியாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஈஸியாக அவங்களுக்கு இந்த வாய்ப்புக்கெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு பல நேரங்களில் நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் சில நேரங்களில் ஃப்ளூக்கில், ஒரு அதிர்ஷ்டத்தில், ஒரு வாய்ப்புகள் மூலயமா வரலாம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் அடுத்த எண்டு அந்த கடினமான உழைப்பு, கடினமான அந்த கஷ்டத்தை கடந்து போகக்கூடிய வழி, அதை கடந்து போனால் தான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அதுதான் ஒன்லி தீர்வு. அதற்காக அந்த கடந்து போகக்கூடிய வழிகளை அதை எப்படி சமாளிக்கிறது, அது எப்படி நம்ம திடப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக பல ஒரு தெரப்பிகளோ அல்லது ஆலோசனைகளோ அது மூலம் நமக்கு கிடைக்கலாம். அதாவது ஒரு கதை, இந்த கதையை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். எப்போவுமே ஒரு இடுக்கமான ஒரு வழி மூலியமாக நம்ம செல்லும்போது தான் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பட்டுப்பூச்சி எடுத்துக்கங்க. அது கூட்டுப்புழுவில் இருக்கும்போது உள்ள அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வரும். வெளியே வரும்போது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தின் வழியாக தான், ஒரு சின்ன ஓட்ட வழியை அந்த மிகப்பெரிய உடம்பு வெளியே கஷ்டப்பட்டு தான் வெளியே வரும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் அது கஷ்டப்பட்டு வெளியே வரும் பொழுது அது பறந்து போகக்கூடிய எல்லா சக்திகளும் அதுக்கு உடம்புக்கு கிடைக்குது. அந்த சக்தியின் மூலயமா அது ரொம்ப சந்தோஷமாக பறந்து போகுது. அந்த சக்தி, அதுக்கான அந்த ஞானம், அதுக்கான வழிகள் எல்லாமே கிடைக்குது. இதே நேரத்தில் அந்த அந்த கதையில், பட்டுப்பூச்சி கதையில் வரும், அந்த பட்டுப்பூச்சியை ஒரு அம்மா ஐயோ அந்த பட்டுப்பூச்சி இவ்வளோ கஷ்டப்படுத்தேன்னு சொல்லி அந்த கூட டக்குன்னு உடச்சி விட்டுருச்சான். அந்த உடச்சி விட்டதுமே அந்த உடச்சி விட்ட அந்த கூட்டுப்புழு கொஞ்ச நாள் கழித்து வெளியே வந்த பின்னாடி அதுக்கு பறக்கக்கூடிய சக்தி கிடைக்கல. ஏன்னு சொன்னால் அந்த கஷ்டப்பட்டு அந்த வழியில் வராததுனால. ஸோ அதுக்கு பின்னாடி தான் அந்த உடச்சி விட்ட அந்த அம்மா நினச்சேன், ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமேன்னு சொல்லி. அதே போல் தான் பல நேரங்களில் நம்ம நமக்கு நாமே இல்லது நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நம்ம அந்த கஷ்ட வழிகளில் ஐயோ அப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி ரொம்ப தூக்கி 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 வளர்த்தி நம்ம செய்யும்போது அந்த கஷ்டத்தை உணராமல் இதாகும்போது அது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையெல்லாம் போயிடுது. அதே போல் நமக்கு நாமே நம்மளும் பல நேரங்களில் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம். கம்ஃபர்ட் ஜோனில் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய போர்வேலையோ அல்லது கணவனுடைய போர்வேலையோ, மனைவியோட போர்வேலையோ, அண்ணன் தம்பியுடைய போர்வேலையோ சில நேரங்களில் இருந்துக்கிட்டு அந்த ஜோனை விட்டு வெளியே வராமல் இருப்போம். ஆனால் அதை கடந்து வெளியே வரணும். கடந்து வெளியே வரும்போது தான் நமக்கு அந்த ஒரு ஆற்றல் சக்தி கிடைக்கும். எப்போவுமே இதை மனசில் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். திடீர்னு ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டம் கொட்டிடும், கஷ்டமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்மளுடைய பலவிதமான வெற்றிகளுக்காக நம்மளுடைய இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அப்புறம் பலவிதமான தியானங்கள், மெடிடேஷன், பல கோர்ஸுகள் என்னென்ன பண்ணலாம். ஆனால் கடைசியாக கடந்து போகக்கூடியது நாம் ஒருத்தர் தான் நம்மளுடைய வழியை கடந்து போக வேண்டும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது பிஸ்னஸில் உள்ள கடன் பிரச்சனைகள், ஒரு வெற்றி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கல்வி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், எதுவானாலுமே நம்ம தான் கடந்து போக வேண்டும். அதை விட்டால் வேறு வழியே இல்லை. இதுதான் வந்து ரியல் லைஃப். நம்மளுடைய சிலுவை, இந்த சுமையை சுமந்துக்கிட்டு வி நீட் டு கேரி அவர் கிராஸ் அண்ட் கிராஸ் த வே. அந்த வழியை கடந்து நம்ம போக வேண்டும். அதுதான் உண்மையான தீர்வு வாழ்க்கையில். ஸோ எப்போவுமே நம்ம அந்த தீர்வு இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத மனசில் போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுதான் ரியாலிட்டி. ஓகே, இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், இதுதான் ரியாலிட்டி. பட் வி ஹேவ் டு கோ த்ரூ தட் ரியாலிட்டி. அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்றாப்படி நம்மளுடைய செயல்கள், முன்னெடுப்புகள் அதெல்லாம் வந்து நம்ம எடுப்போம். அது இல்லாமல் ஒரு கனவு உலகத்தில் இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த கனவு உலகத்தில் இருந்தோம்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து கஷ்டத்துக்குள்ளே தான் ஆகும். எப்போவுமே வந்து வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதான். ஒரே நேரத்தில் வந்து வாழ்க்கை வந்து அப்படி திடீர்னு மாறாது. அதே போல் வாழ்க்கை எப்போவுமே கஷ்டத்துலையும் இருக்காது. அதே போல் ரொம்ப சந்தோஷத்துலேயும் ரொம்ப வெற்றியிலே இருக்கவங்களுக்கு அந்த வெற்றியும் எப்போவுமே அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாமே அப் அண்ட் டவுன், அதாவது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் வாழ்க்கையோட இயல்பு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமே அது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கையெழுத்தே போட்டாலும் கூட இப்போ போடுற கையெழுத்து கூட அடுத்த நேரத்தில் உங்கள் கையெழுத்து அதே போல் போட முடியாது. அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம மனநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும், பல சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இதே போல் தான் வாழ்க்கையும். எப்போ அன்எக்ஸ்பெக்டடாக இது வேணாலும் வரலாம், நல்லது வரலாம், கெட்டது வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் எதிர்பார்த்து இதுதான் வாழ்க்கையின் நிகதி அப்படிங்கிறத உணரும் பொழுது நமக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதை உணரும் பொழுது அதை நம்ம கிராஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவு நம்ம எடுப்போம். அப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதுக்கேற்ற அப்படி நம்ம செயல்படுவோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ யாரும் தோல்வியாக, கஷ்டமாக, நஷ்டமாக, துக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கங்க. இதுதான் ரியாலிட்டி, ஓகே ஐ அக்செப்ட் இட் அப்படின்னு ஏற்றுக்கங்க. ஏற்றுக்கிட்ட பின்னாடி அதை நோக்கி செயல்படுவதற்கான எல்லா சக்தியையும் கடவுள்கிட்ட வேண்டுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எப்போவுமே வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கஷ்டங்களை கடந்து தான் வந்திருப்பாங்க. அது எப்போயுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ வாழ்க்கைங்கிறது வெற்றியின் மீது நம்ம பயணப்படக்கூடிய ஒரு பயண பாதை தான். அதில் கல்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம கவனமாக அதில் கடந்து அதை வெளியே எடுத்து போட்டு அதை கடந்து செல்லும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வெற்றிக்கான வாழ்த்துக்கள். அதேபோல் நீங்கள் மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உலகத்தில் வந்து வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தி பெண் சக்தி. பெண்கள் தான் அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்பினால தான் வந்து, அவங்களுடைய தியாகத்தினால தான் வந்து ஒவ்வொரு மனுஷனுமே உருவாக்கப்படுறான். அப்படிப்பட்ட பெண்களை வந்து நம்ம மதிக்க வேண்டும். மதிக்க வேண்டியக்கூடிய ஒரு விஷயமும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு முக்கியமான விஷயங்கிறத சொல்லி இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.